இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அரசியலே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கிகளை உருவாக்குவதற்காக சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களுக்கான எதிரிகளாக கட்டமைப்பதற்கான ஒரு பெரிய சதி அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இதை போன்ற சமூக ஊடகங்களில் இதை போன்ற தகவல்கள் பரப்பப்படுகின்றன. இதை முன்னின்று செய்கின்றவர் பாஜக தலைவர் அண்ணாமலை. எப்படி நான் சொல்றேன்னா, நீங்க பட்டாசு வெடிக்கக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்திலே உச்சநீதிமன்ற வழக்கு தொடர்ந்தவர் ஒரு கிறித்தவ பாதிரியார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றார். அதை கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் தீபாவளி இந்துக்களுடைய பண்டிகை, அந்த பண்டிகையிலே பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சென்று வழக்கு போடுகிறார். இதை போன்ற அந்த மத உணர்வுகளை தூண்டுவது என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதற்காகத்தான் இன்னைக்கு அவர் மேல அரசு வழக்கு போட்டது. அதற்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் ஸ்டே வாங்கியிருக்கிறாரு. அதனால அதை பற்றி நம்ம மேற்கொண்டு பேச முடியல. இதை போன்ற பேச்சுக்கள், செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாக இன்னைக்கு அதற்காகத்தான் அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை போல வருகிற தகவல்கள் உண்மையான தகவல்களா என்று உடனடியாக ஆராய்ந்து அந்த சமூக ஊடகங்களில் வருகின்ற பொய்யான தகவல்களை அகற்றுவதற்காக தனியாக ஒரு ஏஜென்சியா நம்ம மாநில அரசு ஏற்பாடு செய்யுது.